டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட பொது தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். 10 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 10 பார்க்கலாம். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொழி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதில் அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. துவரை, தாமரை மலர், மறை, பவளம், விசும்பு, வானம், மதியம், நிலவு. இது சரியான இணை சி மற்றும் டி. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? கிபி 1730.